ஒரு செல்போன் சர்வீசிங் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறோம். அதை போர்டு லெவல் அல்லது சிப் லெவல்ல படிக்கணும்னு நினைக்கிறோம். என்ன காரணத்துக்காக? நம்மளால ஒரு செல்போன் சர்வீஸ்ல ஒரு காம்போவை மாத்தி ரீப்ளேஸ் பண்றதுனாலயோ, சப்போர்டை ரீப்ளேஸ் பண்றதுனாலயோ, அல்லது ஒரு மொபைல் போன்ல ஸ்பேரை மாத்துறது மூலயமாக நம்மளால நல்லா சம்பாதிக்க முடியும். இருக்கும்போது நான் எதுக்காக மதர் போர்டை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு இந்த வீடியோ பதிலா இருக்க போகுது. உதாரணத்துக்கு, காம்போ அப்படின்றது ஒரு மொபைல் போன்ல டிஸ்பிளே வந்து புரோக்கன் ஆயிருச்சு அப்படின்னா அதை புதுசா வாங்கிட்டு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்றதுதான் அந்த காம்போவோட ஒரு ஒர்க்கு. இன்றைய தேதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்போன் சர்வீசிங் துறையில காம்போ மாத்துவதில் பெரிய லெவல்ல லாபம் வந்து சம்பாதிக்க முடியாது. என்ன காரணம்னா காம்படிஷன். எல்லாருமே வந்து மிக குறைவான மார்ஜின்ல வச்சு டிஸ்பிளே வந்து மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை மட்டும் நம்பி நம்ம தொழில் பண்றோம் அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாயிரும். அது மட்டும் கிடையாது, சப்போர்ட புதுசாவே நீங்க ரீப்ளேஸ் பண்றீங்கன்னா அது அந்த ஒரிஜினல் போர்டுல இருக்கக்கூடிய குவாலிட்டி அங்க வராது. ஆல்ரெடி செல்போன் சர்வீஸ் தெரிஞ்சவங்களா தான் நீங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. மொபைல்ல சப்போர்ட ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் மைக் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி இருந்திருக்காது. சிக்னலோட ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கும். அப்ப ஒரு ஒரிஜினல் சப்போர்டை மாத்தும் போது நம்மளுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கு. ஆனா இதே இது நம்மளால அந்த சப்போர்டே நம்ம சர்வீஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால கஸ்டமருக்கு ஒரிஜினல் போர்டையே ரீப்ளேஸ் பண்ணி தர முடியும். உதாரணத்துக்கு, போர்டு லெவல் சர்வீஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டான ஒரு விஷயம். எலக்ட்ரானிக்ஸ் தெளிவா கத்துக்கிட்டு ஒரு மதர் போர்டை சர்வீஸ் பண்ண கத்துக்கிட்டோம்னா எந்த வருடத்துல வந்த ஒரு செல்போன் பிராண்டா இருந்தாலும், எந்த வகையான மதர் போர்டா இருந்தாலும் நம்மளால ஈஸியா சர்வீஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு, நீங்க பார்க்கக்கூடிய இப்ப இந்த மொபைல் மதர் போர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2000 வந்த ஒரு மதர் போர்டு. அதாவது நோக்கியாவோட பழைய மொபைல் போன் 3110 சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இந்த மொபைல் மதர் போர்டுக்கும் இப்ப வந்திருக்கக்கூடிய 2025 வந்திருக்கக்கூடிய இந்த மதர் போர்டுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. எலக்ட்ரானிக்ஸ் ஒண்ணுதான். அன்னைக்கு இருந்த SMD காம்பவுண்ட்ஸ் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு செல்போன்ல மதர் போர்டு சர்வீசிங் தெளிவா கத்துக்கும் பொழுது ஸ்டாண்டர்டா ஒரு இன்கம் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். மதர் போர்டு லெவல்ல ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு கல்வி தகுதி ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன்ல இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு எந்த கல்வி தகுதியும் தேவையில்லை. நாங்க நடத்துறது உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தன்மை இருந்தால் போதும். தாராளமா இந்த பயிற்சியை மதர் போர்டு லெவல்ல சர்வீஸ் நீங்களும் கத்துக்க முடியும். இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களை மதர் போர்டு லெவல்ல சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னீஷியனா மாத்தி காமிக்கும்.